ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் பொங்கல் வீடியோவோட தொடர்ச்சியை தாங்க பார்க்க போகிறோம். போன வீடியோவில் என்னென்ன செஞ்சேன்னு எல்லாமே உங்களுக்கு காமிச்சேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வடை மட்டும்தான் லாஸ்ட்டு உங்கள்கிட்ட காமிக்கலை. அந்த வடை மாவு அரைக்கிறது கூட காமிச்சிருந்தேன். இப்போ வடை போட்டுட்டு நம்ம சுவாமி கும்பிட வேண்டியது தான், பூஜை பண்ணுறது தான் இந்த வீடியோவில் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். வடை போட்டாச்சு, ஒரு ஈடு போட்டாச்சு. நான் கொஞ்சம் பாதி மாவு தான் போட்டேன். பாதி மாவு எடுத்து வச்சுட்டு மறுநாள் தான் நாங்கள் போட்டோம். ஏன்னா நிறைய ஆயிடுச்சு, எல்லாம் பொரியல் இது எல்லாம், அதனால் சாப்பிட முடியாது சரின்ட்டு அதனாலேயே நிறுத்திட்டேன் நான் பாதி. ஸோ போட்டாச்சு. ஒரு 2 ஈடு போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டோம். சாமிக்கிட்ட போய் தான் ரெடி பண்ணிக்கிட்டோம். இப்போதைக்கு நான் செஞ்ச எல்லாமே காமிச்சிட்டேன். சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், சக்கரவள்ளி கிழங்கு பொரியல், வாழைக்காய் பொரியல், கருணக்கிழங்கு பொரியல், அவரைக்காய் பொரியல் செஞ்சுருந்தேன். மஞ்சள் பூசணிக்காய் பச்சடி பண்ணியிருந்தேன், அதோட வடை. இந்த வடையும் செஞ்சுட்டு வச்சு படைத்தோம். கதம்ப சாம்பார் வச்சாச்சு. எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் இது வடை மட்டும் நான் எல்லா சமையலும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக போட்டேன். ஏன்னா கொஞ்சம் சுட சுட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக போட்டேன். அதுவும் அப்போ அரைச்சி ரெடி பண்ணிக்கிட்டே அப்படியே செஞ்சதுனால சரி இதை மட்டும் லாஸ்ட்டாக போட்டு அப்படியே படைச்சிக்கலாம், வேணுங்கிறது சாமிக்கு இலையில் வைக்கிறதுக்கு கொண்டு போட்டுட்டு படைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். அதே மாதிரியே போட்டாச்சுங்க. போய் சுவாமிகிட்ட போய் என்ன செய்யணும், நம்ம இப்போ சூரிய பகவான் வெளிச்சம் அங்கே வர்ற மாதிரி இருக்கிறதுனால தான் அங்கே வச்சு படைக்கிறேன் நான். அங்கே இப்போ நம்ம வீட்டில் சூரியனே இருக்கும், சூரியன் மாதிரி ஒரு விக்கிரகம் இருக்கும். அதனால் அந்த சூரியனை ஃபஸ்ட்டு வச்சிடுறது. அது வாங்கினதுலேருந்து பொங்கலுக்கு அதை வச்சு படைச்சிடுறதுங்க. அது இல்லாமல் எப்போதும் மாதிரி ட்ரெடிஷ்னலாக நம்ம என்ன செய்வோம், செங்கல் வச்சு அதில் சாணத்தில் 2 பிள்ளையாரும் மஞ்சளில் ஒரு பிள்ளையாரும் பிடிச்சி தான் வைக்கிறது வழக்கம். ஆனால் இங்கே ஒரு சமயம் சாணம் கிடைக்கிது, ஒரு சமயம் சாணம் கிடைக்கல. அதனால் இந்த வருஷம் கூட வடை ஆயிடுச்சுங்க. இந்த வருஷம் கூட எனக்கு சாணம் கிடைக்கல. அதனால் நான் மஞ்சள் பிள்ளையார் தான் அதில் வச்சுருந்தேன். வெத்தலை வச்சு மஞ்சள் பிள்ளையார் வச்சு அதுக்கு பூவெல்லாம் வச்சுட்டேன். இப்போ அதுதான் வச்சேன் நான். மஞ்சள் பிசைஞ்சு எடுத்துகிட்டு மஞ்சள் பிள்ளையார் வெத்தலையில் வச்சுட்டேங்க. வச்சுட்டு இப்போ பூ தான் எல்லாத்துக்கும் வைக்கணும். ஃபுல்லாக விளக்குக்கு திரி போட்டேன், இன்னும் எண்ணெய் ஊற்றலை. சரி, அதனால் இதை கடக்கடன் ரெடி பண்ணிவிட்டேன். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளார நம்ம சாமிக்கு இலை போட்டுடலாம். அவ்வளோதான், எல்லா வேலையுமே முடிஞ்செடுத்து. கொஞ்சம் பூ மட்டும் வச்சாதான் சுவாமிக்கிட்ட எனக்கு திருப்தியாக இருக்கும். அதனால் இப்போ பூ வைக்கலாம் தான் பூ கவரை எடுத்துகிட்டு வந்தேன். இது மஞ்சள் பிள்ளையாருக்கு குங்குமம் வச்சேன். மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு குங்குமம் வைப்போம் இல்லைங்களா, அதை தான் நான் வச்சுட்டு வந்தேன். வச்சுட்டு இப்போ சரி எல்லாத்துக்கும் அப்படியே மஞ்சள் பிள்ளையார், சூரிய பகவானுக்கு, அதுக்கப்புறமா நம்ம விளக்குக்கெல்லாம் பூ வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். மஞ்சள் சாமந்தி இருந்துச்சு, வெள்ளை சாமந்தி வாங்கி வச்சுருந்தேன், அப்புறம் ரோஜா பூவும் இருந்துச்சு. அதனால் அதை வச்சுக்கலாம். இதில் வீட்டில் அரளிப்பூவும் பூக்குது, அதுவும் இருந்துச்சு. இருந்தாலும் மஞ்சள் சாமந்தி நல்லா பளிச்சுன்னு இருக்கும், நல்லாயிருக்கும். அது கூட சிகப்பு ரோஜா பூ வச்சாலும் ரொம்ப அழகாக இருக்கும் சுவாமிக்குன்னு சொல்லிட்டு அதுதான் இன்றைக்கி நான் எல்லா சுவாமிக்கும் வச்சேன். அது எனக்கு அழகாக பூ நிறைய வச்சு அதங்க திருப்தியாக இருக்கும். ஒரு சாமி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் மாதிரி தோணும் பாருங்கள். எப்போதுமே வரலட்சுமி நோம்பெல்லாம் வந்தால் கூட நான் பூ நிறையா வாங்குவேன். நாளே கட்டி வைக்கிறது அதெல்லாம் கட்டி வச்சுருவேன். நிறைய ஒரு மன நிறைவாக பூ போடணுங்க. நமக்கு பூ போட்டால் தான் சுவாமிக்கே அழகாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சிரமம் பார்க்காம பூ வச்சுருவேன் சுவாமிக்கெல்லாம். கரும்பும் 2 சைடும் வச்சாச்சு. 2 சைடும் 2 கரும்பு வாங்கிட்டு வச்சாச்சு. கரும்பு கொஞ்சம் பூ வைக்கிறதுக்காக தள்ளி வச்சுருக்கோம். இப்போ எடுத்து பக்கத்தில் வைக்க வேண்டியதான். அதை அவ்வளோதாங்க. 2 பக்கமுமே 2 கரும்பு வச்சுட்டு பூவெல்லாம் வச்சாச்சு. அது 2 ரோஸ் வச்சா கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த ரோஸும் கலந்து வச்சிட்ருந்தேன். சாமி ரூமுக்கும் அதே மாதிரி எல்லாம் பூ வச்சாச்சு. நம்ம இங்கே வாசலில் சூரிய பகவானுக்கு அழகாக படைக்கிற மாதிரி வெயிலெலாம் வருதுங்க அந்த இடத்துல. அதனால தான் இப்போ இந்த இடத்துலையே நான் வைக்கிறது. கிழக்கு பார்த்தும் இருக்குது, அதனால் அங்கே வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. கோலம் போட்டது கூட உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன் போன வீடியோலையே. எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அந்த பழம்லாம் வாங்கிட்டு வந்ததையும் கழுவி எல்லாம் தட்டில் வச்சாச்சு. இப்போ பூ வச்சுட்டு இந்த பழத்தட்டெல்லாம் தூக்கி மேலே வச்சுட்டு நம்ம பொங்கல் பானையை கொண்டாந்து வச்சுட்டு இலை போட வேண்டியதாங்க.
வச்சாச்சு எல்லாம். பாருங்கள், உங்களுக்கு க்ளோஸ்அப்லேயும் இப்போ நான் சுவாமியை காமிக்கிறேன். நல்லா இருக்கான்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து அழகாக சுவாமி ரூமை அலங்கரித்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பாருங்கள், சூரிய பகவான் இருக்கார், அவருக்கும் பூ வச்சாச்சு, மஞ்சள் பிள்ளையாருக்கும் வச்சாச்சு. இந்த ரோஸ் வந்து எங்கள் வீட்டில் பூத்தது, ஒயிட் ரோஸ், அதனால் அதை வச்சிட்டேன் சுவாமிக்கு. காமாட்சி விளக்குக்கும் வச்சாச்சு. இப்போ குத்து விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி அதை ஏற்றணும். எண்ணெய் ஊற்றியாச்சு, ரெண்டுத்துக்கும் ஏற்றி வச்சுட்டு படைக்க வேண்டியதான். நான் அதுக்குள்ளே எல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் போனேன். போயிட்டு இந்த பொங்கல் பானை எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம். பூஜை பண்ணும்போது எப்போதும் கொஞ்சம் சாரீ மாற்றிப்பேங்க. நான் இன்னும் பட்டு புடவை கூட கட்டிப்பேன். இருந்தாலும் சரி, இது புது புடவை தான், சரி இதை கட்டிக்கலாம். இது வந்து அக்கா எடுத்து கொடுத்தாங்க. நான் முன்னாடி ஊருக்கு போகும்போது அக்கா புதுசாக எடுத்து கொடுத்தாங்க. சரி, அதனால் இன்றைக்கி பொங்கலுக்கு அதை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கட்டிக்கிட்டேன். இப்போ 2 பக்கமும் இந்த வெண்பொங்கலும் சக்கரை பொங்கலும் கொண்டாந்து வச்சாச்சு. அந்த மஞ்சள் கொத்தை நான் எப்போதும் ஸ்டவ்வில் இருக்கும்போது வச்சா அது கருகிடுங்க, தீஞ்சு போயிடும். அதனால் நான் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு அப்புறம்தான் கட்டுவேன். எங்கள் மாமியார் கூட அப்படி தான் கட்டுவாங்க. அதனால் நானும் அதையே ஃபாலோ பண்ணிக்கிறது. கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மஞ்சள் கொத்தெல்லாம் கட்டிக்கிறது பானையில். அதை தான் இப்போ கட்டிடுறேன். கொண்டாந்து வச்சுட்டு நான் கட்டிப்பேன். அதே மாதிரி தான் 2 பானையிலையுமே கட்டியாச்சுங்க. நல்லா பெருசாகவே இருந்துச்சு. எங்கள் வீட்டு கூட சின்னதாக வாங்கலாம், நாங்கள் வேண்டாம், நல்லா சுற்றி விட்டு கட்டி வைக்கலாம், நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பெருசாகவே இருக்கிற மாதிரி வாங்கிட்டு வந்தோம் மஞ்சள் கொத்து. அவ்வளோதாங்க, எல்லாம் வச்சாச்சு. சாமிக்கிட்டேயும் இப்போ விளக்கு ஏற்றணும். இந்த கொஞ்சம் போட்டுட்டு விளக்கு ஏற்றிக்கலாம். சாப்பாடு திருப்பி போட்டுட்டேன், இலையை திருப்பி போடணும். இந்த பக்கம் இடது கை பக்கம் அந்த நுனி வரணும் இல்லைங்களா, திருப்பி போடணும் இலையை. இந்த திருப்பி இப்போ நம்ம சக்கரை பொங்கல் வெண்பொங்கல்லாம் லைனாக வச்சிட வேண்டியதான். ஒரு கையில் ஃபோன் வச்சுருந்தேன், அதனால் எனக்கு வைக்க முடியல. அதான் எங்கள் வீட்டுக்காரை வைக்க சொன்னேன். சரி, அவரை நீங்கள் வைங்கன்னு சொல்லிவிட்டு நான் எடுத்துகிட்டு இருந்தேன். வெண்பொங்கல் வச்சாச்சு. இப்போ 5 பொரியல் போனோம் இல்லைங்களா, அதுவும் வச்சாச்சு. எல்லாம் வச்சுட்டு எல்லாமே வச்சாச்சுங்க. என்னென்ன அவரைக்காய் பொரியல் ஒன்று வைக்கணும், வடை, அவ்வளோதான். வச்சாச்சுங்க. எல்லாம் செஞ்சதெல்லாம் வச்சாச்சு. வெண்பொங்கலில் கொஞ்சம் தயிரும் வாழைப்பழமும் வைப்போம், அதே மாதிரி வச்சிட்டோம். விளக்கேற்றிட்டு சுவாமி கும்பிட வேண்டியதாங்க. இன்றைய திருநாள் வந்து சூரிய பகவானுக்கு நம்ம படைக்கணும். அப்புறம் உழவர்களை நினச்சும் படைக்கிற பண்டிகை தான் நம்ம விடாமல் தமிழர் திருநாள். அதனால் நம்ம சூரிய பகவானுக்கும் மாடு கன்று உழவர்கள் எல்லாரையும் நினச்சி தான் இதை படைக்கிறோம். நம்ம பொங்கல்னாலே நமக்கு ஸ்பெஷல் தானுங்களே. எல்லாம் வச்சாச்சு. ட்ரெஸ்ஸும் எடுத்திருந்தோம் பொங்கலுக்கு. சரி, அதையும் அப்புறமா இதில் வைக்கல நான். சரி, அதான் சாரி கட்டிட்டேமேன்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன். விளக்கு ஏற்றியாச்சுங்க. வாங்க, நீங்களும் வந்து எங்கள் வீட்டு பூஜையில் கலந்துக்கோங்க. சூரியனை நமஸ்காரம் பண்ணிக்கலாம். சூரிய நாராயணாய நமக. ஓம் சூரிய நாராயணாய நமக. நமக்கு எது தெரியாட்டினாலும் வெறும் லக்ஷ்மியே நமக, சூரிய நாராயணாய நமக, நாராயணாய நமக அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம. இல்லை சூரிய பகவானே நமக அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாம் நம்ம.
நம்ம எது அர்ச்சனை பண்ணாலும், பூவால் அர்ச்சனை பண்ணாலும், எதை அர்ச்சனை பண்ணாலும் நம்ம சுவாமியை நமக்கு என்ன சுவாமி பேர் தெரியுதோ அதை சொல்லி கூட நமகான்னு சொல்லி வேண்டிக்கலாம். நமக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு நம்ம சுவாமி கும்பிடலாம். நம்ம கொஞ்சம் அப்படியே படிப்போம். அம்மாலாம் படிக்கிறதுனால நானும் கொஞ்சம் ஸ்லோகம்லாம் அப்படியே படிச்சுட்டு இருக்குது. எங்கள் அக்கா எல்லாருமே படிப்பாங்க. அதே மாதிரி தான் நானும் அதை ஃபாலோ பண்ணிக்கிறது. பூ கீழே விழுந்துருச்சு, அதான் எடுத்து வச்சுட்டு வச்சிடலான்னு. சூரியனுக்கு மேலே வச்சுருந்தது கொஞ்சம் விழுந்துருச்சு. அவ்வளோதான், எல்லாம் வச்சாச்சுங்க. இப்போ எங்கள் வீட்டில் வந்து பூஜை பண்ணுவாங்க. கண்டிப்பாக எங்களுடைய பொங்கல் நான் போட்ட எல்லா காணொளியுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். தேங்காய் உடைச்சி வச்சுட்டு ஊதுவத்தி ஏற்றிட்டு நம்ம கற்பூரம் காமிச்சிடலாங்க. உங்களுக்கு எங்கள் வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். எங்கள் வீட்டில் நடந்த பூஜை, எங்கள் வீட்டில் நடந்த சமையல் எல்லாமே, நான் செஞ்ச ப்ரிப்பரேஷன் எல்லாமே K2 ஃபேமிலியோடு நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நல்லா இருக்குதுங்க. இந்த யூடியூப் வந்து நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிற மாதிரியே இருக்குது. சாமி கும்பிடலாமாங்க. சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரீஷம் விஸ்வாதாரம் ககனசதுஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிகிருத் தியானகம்யம் வந்தி விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகேகநாதம். உள்ளார விளக்கேற்றிட்டு வந்தேங்க. சுவாமி ரூம்லேயும் விளக்கேற்றணும் இல்லைங்களா, அதனால் அங்கேயும் விளக்கேற்றிட்டு வந்து இங்கே கற்பூரம் காமிக்கலாம், அப்படியே உள்ளாரையும் காமிச்சிடலான்னு சொல்லிவிட்டு ஏற்றிட்டு வந்தேன். இங்கே காசில் கொஞ்சம் அர்ச்சனை பண்ணுவோம், அதான் நான் காசு அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்படி அவங்களையும் கொஞ்சம் பண்ண சொன்னேன். இப்போ கற்பூரம் காமிக்கிறாங்க, கும்பிட்டுக்கோங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே பிரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் சூரிய நாராயணாய நமக, ஓம் சூரிய நாராயணாய நமக. எங்கள் வீட்டு பூஜையில் வந்து கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே நன்றி. இந்த பகவான் நல்ல அருளை கொடுக்கட்டும்னு வேண்டிக்கிறேங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும். எல்லோரும் நல்லா இருந்தால் நம்மளும் நல்லா இருப்போம் இல்லைங்களா. அதனால் எல்லாருமே நல்லா இருக்கணும். எப்போதுமே நான் அப்படி தாங்க வேண்டிக்கிறது. எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் வேண்டிக்கிறது. அப்படி வேண்டிக்கும் போது அதுலேயும் நம்மளும் அடக்கமாயிடுவோம் இல்லைங்களா. எங்கள் வீட்டு பொங்கல் ரொம்ப இனிதாக சிறப்பாக முடிவடைஞ்சதுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நமக்கு வந்து முடிஞ்சாலும் முடியாட்டினாலும் நம்ம இந்த மாதிரி இந்த சம்பிரதாயங்கள்லாம் விட்டு கொடுக்கறதுக்கு மனசே வராது இல்லைங்களா. எல்லாம் செஞ்சு படைக்கும்போது ஒரு மன திருப்தி. நம்ம பகவானுக்கு வச்சு நம்ம தான் சாப்பிட போகிறோம், இருந்தாலும் அதெல்லாம் செஞ்சிட்டதுனால ரொம்ப ஒரு சந்தோஷம் வரும் மனசில். செய்யலைன்னா ஐயோ செய்யலையேன்னு ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா. எல்லாருக்கும் K2 சார்பாக மீண்டும் ஒருமுறை பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டில் புது ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு வந்து வச்சு கொடுத்துட்டாங்க. எடுத்துருந்தோம் பொங்கலுக்காக, அதை எடுத்துகிட்டு வந்து வச்சு கொடுத்து பணமும் வச்சு கொடுத்துட்டாங்கங்க. ரொம்ப சிறப்பாக முடிஞ்சது. இது வரைக்கும் பொறுமையாக என்னுடைய வீடியோவை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு அழகான காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே.